Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் வந்து ஒரு கபாப் பண்ண போறேன். அது வந்து green color கபாப். இப்போ ரெட் கலர் கபாப் இருக்குது இல்லீங்களா? அதே மாதிரி green color கபாப் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க 1.5 kg chicken இருக்குது இது. green color கபாப் பண்றதுக்கு தேவையான பொருள் என்னன்னு காமிக்கிறேன் வாங்க. பாருங்க ஒரு 12 green chilli இருக்குது இது. இது காரம் இல்ல நார்மல் தான். காரம் இல்லாத தான். 12 இருக்குது 12 இருக்குது கொரியாண்டர் லீஃப் இருக்குது ஒரு ஃபுல் கை ஒரு கைப்பொடி அளவு ஒரு கப்பில் இந்த கப்பில் ஃபுல்லாக இருக்குது சாசரில் இதே மாதிரி மின்ட் லீஃப் கொஞ்சம் இதோட ஜாஸ்தி இருக்குது இதே கப்பில் இது மூணு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வேறு தேவையான மசாலா காமிக்கிறேன் உங்களுக்கு நான் பாருங்கள் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் மசாலா 1 டீஸ்பூன் வந்து ஜீரா மசாலா இது 1 டீஸ்பூன் வந்து ரெட் கலர் சில்லி பவுடரு 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக்கு 1 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் அப்புறமா 3 டீஸ்பூன் வந்து கர்ட் வச்சுக்கிறேன் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 லைம் எடுத்து வச்சுருக்குறது கார்ன்ஃப்ளவர் வந்து 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறமா சால்ட்டு தேவையான அளவு இது ஃபுட் கலரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம் இல்லாட்டி இல்லை இப்போ நான் இந்த 3 பொருளும் க்ரீன் சில்லி கொரியாண்டரு அப்புறமா மின்ட் லீஃப் இது மூணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மசாலா நல்லா அரைச்சி எடுத்துக்கினேன் இதிலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிட்டேன் சில்லி க்ரீன் சில்லி கொரியாண்டர் லீஃபு மின்ட் லீஃபு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டும் எல்லாம் ஆட் பண்ணிக்கினேன் இப்போ இதில் போட்டுக்கலாம் எல்லாமே பாருங்கள் இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணணும் இது அரைச்சி வச்சுக்கிற இந்த க்ரீன் கலர் பேஸ்ட் ஆட் பண்ணணும் இருக்கிற இந்த மசாலாங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே கர்டு 4 டீஸ்பூன் கர்டு இருக்குது இல்லைங்களா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் லைம் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா இது கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு எவ்வளோ வேணும் அவ்வளோ சால்ட்டு சிக்கனுக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பாருங்க நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு பீஸ்லேயும் உள்ள எல்லாமே இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் எல்லாமே போட்டுட்டேன் இருந்திருந்தாலாம் ஒரு பவுலில் இப்போ நம்ம ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள் ஒரே வாட்டி போட்டுட்டாக்கா அதில் கலர் எவ்வளோ தெரியுதுல பிடிக்கிறது ஏன்னா கார்ன்ஃப்ளவரெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் ஃபுல்லாக தெரியுறதில்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆகிட்டு மேலே கொஞ்சோண்டு போட்டாக்கா கலர் வந்துடுது உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா போடலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சம் இந்த க்ரீன் கலர் கபாப் கொஞ்சம் இந்த ஃபுட் கலர் போட்டால் கொஞ்சம் நல்லா தெரியும் அதுக்கு தான் பாருங்கள் நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் கலர் கூட கொஞ்சோண்டு போட்டோன்னா நல்லா பிடிச்சி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது ஒரு 2 ஹவர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஏன்னா இமீடியட்டாக பண்ண எந்த பொருளுமே இமீடியட்டாக பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது அதனால் நம்ம 2 ஹவர்ஸு நம்ம கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நான் 2 ஹவர்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சிக்கன் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே கீழே மசாலாலாம் ஏன்னா கீழே எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மசாலா நல்லா உள்ளே போயிடுச்சு இப்போது ஒரு சைடு எண்ணெய் கூட நல்லா கடாயில் வச்சுட்டு
சூடு பண்ணிட்டேன். இப்போ ஒன்றா எடுத்து அதில் விட்டுக்கலாம். பாருங்கள், மெதுவாக அனலில் வச்சுக்கலாம். ஒன்று எல்லா பீஸும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடாக. பாருங்கள், நல்லா கலர் பிடிச்சிக்குது. க்ரீன் கலரு கபாப்து ஃபுல்லாக மசாலா நம்ம எப்படி போடுறோமோ அந்த மாதிரி நல்லா கலர் பிடிக்கும். நல்லா மேரினேஷனுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டேன் இல்லைங்களா, அதுக்கு தான் ஃபுல்லாக நல்லா சிக்கன்லலாம் நல்லா மசாலா பிடிச்சிருக்குது. லைட்டாக ஒரு சைடாக திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஃபுல் கலர். இம்மிடியேட்டாக பண்ணாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால கொஞ்சம் 2 ஹவர் விட்டோனாக்கா நல்லா மேரினேஷன் பண்ணி நல்லா இதாகிடும். கலர் நல்லா பிடிக்கும். ஒரு சைடாக முள்ளமாக திருப்பி விட்டுக்கலாம். கபாப்து மெதுவாக அனலில் வைக்கலாம். மெதுவாக அனலில் வச்சா நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேவும். பாருங்கள், இந்த சைடு கூட ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆயிடுச்சு ஃப்ரை. இப்போ நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் ஒன்றுனா. இதே போல் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அனல் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒன்றா சிக்கனுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ அனல் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம் நல்லா. இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே கபாபு எல்லாம் நான் ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துட்டேன். ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு இருக்கிறதெல்லாம். இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ க்ரீன் கபாப் ரெடி. இந்த க்ரீன் கபாப்க்கு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.